வர்ஷினி யார் பையனை விரும்புறா தெரியுமா? அந்த ஆளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு வில்லங்க இருக்கு. ஜனாமாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவல்ல, இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லுவல்ல. அப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரு வழிய பண்ணி வர்ஷினி கழுத்துல தாலிய கட்டுவியா? அதை விட்டுட்டு இங்க இருக்கிற வேலையெல்லாம் மாங்கு மாங்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க. பா, வர்ஷினி எனக்கு தான் விதி இருந்துச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாதுப்பா. நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன தூண்டி விடுற வேலையெல்லாம் பார்க்காதப்பா. நடக்கிறதா நடக்கும், புரியுதா? போய் வேற ஏதாவது வேலை பாரு போ. டேய், என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? அப்படிதான் இருப்பா. இவனுக்கு போய் என்ன ரிஸ்க் எடுக்க சொல்ற? அடியே, நானே ஒரு கலாட்டா பண்ணி மணமேடையில வர்ஷினியும் புள்ளையும் ஜோடியா உட்கார வச்சா கூட உன் புள்ளையே வர்ஷினி கிட்ட சொல்லுவாண்டி, வர்ஷினிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்னு நம்ம பிள்ளைய நம்மளை எதிர்த்து வருவாண்டி. ஐயோ, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு. ஏங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவன் அசம்பந்தமா இருந்தாலும் நாம தான் சுதாரிச்சு ஏதாவது பண்ணணும். பண்றேன், பண்ணாமலா இருப்பேன்? நம்ம எதிர்காலம் முக்கியம் இல்லாமதா, பண்ணிதான் தீரணும். பண்ணுவோம். என்ன மாப்பிள, என்ன பாக்குறீங்க? இவங்கள பார்த்தானே பதட்டமா இருக்கா? அடைச்சி வச்சவ எப்படி தப்பிச்சு வந்தான்னு யோசிக்கிறீங்களா? சிபி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. என்ன பிரபு, நடிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பத்தின மொத்த டீடைலும் வெளியில வரப்போகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். தமிழ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவங்களை எதுக்கு இங்க? வர்ஷினி, நீ கண்மூடித்தனமா ஒருத்தனை நம்பலாம். அவன் தான் வேணும்னு நீ பிடிவாதமா இருக்கலாம். ஆனா எங்களாலலாம் அப்படி கண்ணை மூடிட்டு கையை பிடிச்சு கொடுக்க முடியாது. உன் வாழ்க்கை உன்னை விட எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீ நினைக்கிற மாதிரி தோ இங்க நிக்கிறாரு பிரபு, அவ்வளோ நல்லவரெல்லாம் கிடையாது. தோ இந்த பொண்ண லவ் பண்ணி ஏமாத்திருக்கான். மேடம், இந்த ராஸ்கல் என்ன லவ் பண்ணா. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிதான் சென்னைக்கு வர வச்சான். ஆனா இப்ப என்ன தூக்கி போட்டுட்டு அவங்க வீட்டு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான். கேட்டா உன் கூட பழகினது போர் அடிச்சிருச்சு, இப்ப வர்ஷினி ஏதோ பிடிச்சிருக்குன்னு என்னென்னமோ பேசுறா. அதெல்லாம் மீறி எனக்கு பதில் சொல்லாம வர்ஷினி கழுத்துல தாலி கட்ட கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு இவன் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணி நான் வெளியே வரக்கூடாதுன்னு கிட்னாப் பண்ணிட்டான். நான் வெளியே வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு என்ன சித்திரவதை பண்ணா. என்னமா பேசுற? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் பேசுனது இன்னைக்கு இல்ல, 1 மாசத்துக்கு மேல ஆகுது. இத்தனை நாள் அவனை அடைச்சு வச்சிருந்தாங்களா? ஐயோ அங்கிள், நான் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண முடியல. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உண்மையை சொல்ல ரெடியான. ப்ளீஸ் அங்கிள், உடனே கல்யாணத்தை நிறுத்துங்க. நான் ஏமாந்த மாதிரி உங்க பொண்ணும் ஏமாறக்கூடாது. டேய் ராஸ்கல், இன்னும் என்னடா நின்னுகிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா மண்டபத்தை விட்டு வெளியே போ. கொன்னு போட்டுருவேன் இல்லனா போடா. என்ன பிரபு, மனசுல ரொம்ப புத்திசாலி நினைப்போ இவ்ளோ சீப்பாலா நடந்துட்டு இருக்க? ஜனமா, இவ சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா?
ஒரு பொண்ணு கண்ணுல கண்ணீரோட வந்து நின்னு என்ன சொன்னாலும் உண்மையாயிடுமா? அவ பொய் சொல்றா. தெரியும் உன்னை பத்தி. இப்போ நாங்க சொல்றதெல்லாம் உண்மை நான் தலையாட்ட போற, பொய்ன்னு தான் சொல்ல போற. ஆனா இதுக்கு மேலே நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. அதான் நாங்க நீ லிடியா கூட ஊரை சுத்துறத நானும் ஜனாமாவும் நேர்லயே பாத்துருக்கோமே. தமிழ், உங்களுக்கு என் மேல என்ன கோவம்னு எனக்கு தெரியல. ஏன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு துடிக்கிறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. நீங்க சொல்றதுல பாதி உண்மை, ஆனா பாதி பொய். தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாமே தப்பா தானே தெரியும். தமிழ், இவன் என்ன காதலிச்சது உண்மை, ஆனா நான் இவளை லவ் பண்ணல. நாங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். எப்ப நான் வர்ஷினியை லவ் பண்றேன்னு இவகிட்ட சொன்னனோ அப்பத்துல இருந்து டார்ச்சர். நீ என்னதான் லவ் பண்ணணும், என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா. அதையும் மீறி நீ வர்ஷினியை கல்யாணம் பண்ணனா கல்யாண மண்டபத்துக்கே வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னா அழுது டிராமா பண்ணுவேன்னு சொன்னா. சொன்ன மாதிரியே இப்ப செஞ்சுட்டு இருக்கா. இப்ப அவ சொன்னாலே கடத்தல் அது இதுன்னு, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான் தமிழ், பணம். நான் வசதியான வீட்டு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல, அதனால தான் என்ன பணத்தை செட்டில் பண்ண சொல்லி பிளாக்மெயில் பண்ணான். ஆனா நான் எதுக்குமே அசையல. அதனால தான் இப்படி அவதூறா என் மேல பழி போட வந்திருக்கா. தமிழ், இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. வர்ஷினி என்ன நம்பலனா நான் தப்பானவன் வர்ஷினி சொன்னா இந்த நிமிஷமே இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம், நிறுத்திருங்க. நடிக்காதடா, நீ என்ன லவ் பண்ணல, என் கூட ஒன்னா வருஷ கணக்கா தங்கல. ஜனா மேடம், இவ சொல்ற அத்தனையும் போய். நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். திடீர்னு என்ன தூக்கி போட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாத்திருக்கான்னு. சரி, அவர் உன்னை லவ் பண்ணாருன்னு சொன்னல, அதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதை காட்டு. நீங்க 2 பேரும் ஒன்னா எடுத்த போட்டோஸ், வீடியோஸ் ஏதாச்சும் ஒன்னு இருக்கும்ல, அதை ஃபர்ஸ்ட் காட்டு.